friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரம்ஜான் ஸ்பெஷல் ஒரு ஃபியூஷன் ஸ்வீட் பண்ண போறோம். இது உள்ள வந்து அல்வா, அது சுத்தி வந்து குனாஃபாக்கெல்லாம் ஒரு சேமியா வைப்போம்ல அது மட்டும் இல்லாம அப்படியே அந்த சர்க்கரை பாகுல அது ஊறி அந்த அல்வா அந்த இதோட சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா அட்டகாசமா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோதுமை அல்வா பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். அப்படி இல்லைனா நம்ம வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். இல்லை மொத்தத்தில் நம்ம வந்து வெண்ணெயில் செய்கிறதுனால ஓகே தான். இப்போ இந்த மாதிரி வெண்ணெயும் எண்ணெயும் சூடானதும் இதில் வந்து 1/2 கப் கோதுமை மாவு, இது வந்து கிட்டத்தட்ட 70 கிராம் இருக்கும், சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவு வந்து நல்லா வறுபடணும். அந்த பச்சை வாசனை நீங்கி ரொம்ப அழகான ஒரு ஸ்மெல் வரும், நல்ல ஒரு வாசனை வரும். 5-6 நிமிஷம் போல் ஆகும். அதனால் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம இது சூடு பண்ண அப்படியே கொஞ்சம் இலகுன மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி வரணும். இன்னும் ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோதுமை மாவு நல்லா வறுப்பட்டு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 50 கிராம், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து சர்க்கரை பாகு சேர்ப்போம், அதனால இந்த அளவு போதும். இப்போ இது கூட நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். நான் வந்து காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விடுறப்போவே அப்படியே எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாக வரும், நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்ல கொஞ்சம் கெட்டியாக நல்ல ஒரு அல்வா பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான். கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உள்ளே வைக்கக்கூடிய அந்த கோதுமை அல்வா டக்குன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். இது கூடவே ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி அது கொதிச்சு வரட்டும். இது வந்து கம்பி பதம் எதுவுமே வந்துடக்கூடாது, லேசான ஒரு சர்க்கரை பாகு சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி எடுப்போம்ல அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும். இதோட பதம் செக் பண்ணுறது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படி கம்பி பதம் எதுவும் வராது, ஆனால் நல்ல ஒரு வலுவழுப்பான ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது இருக்கட்டும் ஓரமாக. இப்போ அடுத்தது நம்ம வெளியே அந்த சுற்றி வைக்கிறதுக்கு அந்த குனாஃபா சேமியா நம்ம ரெடி பண்ணணும். நம்ம போன வாட்டி குனாஃபா பண்ணுறப்போ அந்த சேமியா நம்ம வீட்டிலே பண்ணோம், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம கடையில் வாங்கக்கூடிய சேமியானாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி வந்து 150 கிராம் அந்த சேமியா எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போல் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைவாக போதும்னாலும் நம்ம கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து அதை ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட அல்வா வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி ரெடியாக இருக்கும். அதை வந்து நான் 10ஆக பிரிச்சுருக்கேன். 10ஆக பிரிக்கும் போது நம்ம கரெக்டாக இருக்கும். 10ஆக பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இதில் வச்சுட்டு நம்ம சும்மா அப்படி கையில் வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றிட வேண்டியது தான். நான் வந்து கொஞ்சம் விரித்து வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு சுற்றி கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா நம்மளோட ஃபியூஷன் தான், அதனால நம்ம வந்து எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நான் இந்த மாதிரி 10ஐயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக மட்டும் வெண்ணெய் நமக்கு போதும், 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே இதை வச்சுட்டு நம்ம வந்து 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து குனாஃபா ஒரிஜினல் குனாஃபாலாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் பதிலாக நம்ம இந்த அல்வா யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிரும். சின்ன சின்னதாக தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அதனால் போட்டுட்டு நம்ம 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் 2 வாட்டி திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ இதுலேயே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜீரா சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் அப்படி மாற்றிருக்கேன். மாற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சுகர் சிரப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அல்வாலேயே லேசாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால நமக்கு வந்து இப்போ கொஞ்சமாக போதும் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி குறைவாக சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நிறைய ததும்ப வேணும்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து உள்ள அந்த அல்வாவோட சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே அந்த ஜீராவில் ஊறி அவ்வளோ சூப்பராக இருக்கும், சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி இதை டெக்கரேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை அழகுபடுத்திக்கலாம். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபியூஷன் ஸ்வீட் ரெடியாக இருக்குது. அது அந்த சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் ரமலான் நல்வாழ்த்துக்கள். இதுக்கு ஒரு நல்ல பேராக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.